ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா அம்மாவும் பேக் டு ஸ்கூல் ரொட்டீனுக்குள்ளே வந்தாச்சு. நீ எல்லாமே பரபரப்பாக தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். காலையில் மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாதான்னு திங்க் பண்ணிவிட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். பார்த்திங்கன்னா தம்பி மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். பாப்பாவுக்கு வந்து செப்டம்பர் வந்தால் தான் 3 கம்ப்ளீட்டு. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து பார்த்தோம்னா ப்ளே ஸ்கூல் ப்ரீகேஜிலாம் போகிறதுனா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. அதனால ஒன்றும் பாப்பாவை சேர்க்கல. கம்மிங் அக்டோபர் விஜயதசமியில் தான் சேர்த்தணுன்னு ஐடியாவில் இருக்கோம். பாப்புக்கு பார்த்திங்கன்னா 6 month பேபியாக இருக்கப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த ராகி கூழ் தான். ஒன்றா ராகி மாவு அரைச்சி வச்சுருந்தேன், பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டியிருப்பேன். அது ஒரு நாள் கொடுப்பேன், இந்த ராகி கூழ் ஒரு நாள் கொடுப்பேன். பாப்புக்கு ஒரே மாதிரி ஃபுட் ரொட்டீன் கொடுத்தா சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தா அந்த ராகியில் இருக்கிறது சாப்பிட்ருவான். பாப்பு தொட்டில் தான் தூங்குவாளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்னிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா தொட்டில் தான் அவளுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆவா. அதனால தூங்க வச்சா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவான். அதனால நான் அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவேன். பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்க வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாகவும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். சரி ரொம்ப நாள் ஆச்சு ஷாம்பு தான் போட்டு குளிச்சிட்ருக்கோம். அரப்பு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 3 yearsக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அரப்பு தான் பொறிச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது பண்ணுறதில்ல. அந்த ரொட்டீன் வந்து இப்போ பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கள் வேலிலேயே பார்த்திங்கன்னா அரப்பு எல்லாமே மருதாணி செம்பருத்தி எல்லாமே இருக்குது. அதனால நாங்களே பொறிச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அரப்புக்கு தேவையான திங்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சீவக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ, பச்சைப்பயிறு, வெந்தயம், கரிசலாங்கண்ணி பொறிச்சு வச்சுருந்தேன், அது கொஞ்சம் காஞ்சிருச்சு. அப்புறம் கூழாங்கொட்டை, ரோஸ் பெட்டல்ஸு, வேப்பந்தலை, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் மருதாணி இலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெட்டி வேறு, ஆவாரம் பூ, அப்புறம் காஞ்ச நெல்லிக்காய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல இது கொஞ்சம் காய வச்சுருந்தேன். ரோஸ் பெட்டல்ஸு மருதாணி, இது கடைசியாக அரப்பு. இதெல்லாம் சேர்த்தி கொஞ்சம் வெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 days வந்து நல்லா காய விடணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் தான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து எண்ணெய் காய்ச்சி அப்ளை பண்ணோம்னா இந்த இளநரை இந்த ஏஜுக்கு அப்புறம் வர ஒயிட் ஹேரெல்லாம் வராது, கொஞ்சம் கருமையாக வளரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா இரும்பு வடக்கல் தான் எடுத்திருந்தேன். மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நாங்களே அரைச்ச எண்ணெய் தான். அதுக்கு என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, அப்புறம் கொஞ்சோண்டு காஞ்ச நெல்லிக்காய். எதுவுமே காய வச்ச நெல்லிக்காயே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் இந்த வேம்பாரம்பட்டை தான். எண்ணெய்க்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடுகு தொல்லை இந்த இச்சிங்னஸ் எல்லாம் வந்து இந்த வேம்பாரம்பட்டை வந்து தடுத்துருமாம்மா. டபுள் பாயிலிங் மெத்தடில் பார்த்திங்கன்னா காய வைக்கிறங்காட்டி எண்ணெயோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்குமாம்மா. நம்ம டைரெக்டாக எண்ணெய் காய்ச்சினோம்னா நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கிறது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா இறக்கி வச்சதுக்கப்புறம் கைப்பொருட்களோட சூடில் மற்ற பொருள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கன்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான், அதனால் வந்து டிஃபன் ஒர்க் மட்டும்தான். டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி எங்களுக்கு பண்ணியிருந்தேன். பாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டா, அதனால் வந்து தயிர் வந்து தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை
பெரிய வெங்காயம், வரமிளகா, உப்பு போட்டு நல்லா தாளித்து தயிரில் கொட்டிடணும். இது பாப்புக்கும் ரொம்ப பிடிக்கும், தம்பி நித்துனும் ரொம்ப சாப்பிடுவான். இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா பஞ்சு போல் வெந்துருந்துச்சு. அதனால் இன்றைக்கி டிஃபன் ஒர்க் பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தயிர் தாளித்ததோடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஊறி கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்துருந்துச்சு. அதனால் அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடலான்னு சொல்லி எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் வச்சிட்டோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், அவங்களே அப்ளை பண்ணிக்குவாங்க. அதனால் நான் அந்த சைடு வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா அரப்பும் நல்லா காஞ்சிருந்துச்சு. நேற்று வந்து இந்த கொட்டை வந்து காயில் இதாக இருந்தது, அதனால் அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும், அதை வந்து தட்டி எடுத்து போட்டுருந்தா நல்லா காஞ்சிரும்னு சொல்லிட்டு காய வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் எப்படி அடை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோழி காமிச்சிருப்பேன். அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 21 days கழித்து நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா குஞ்செல்லாம் பொரிச்சிருச்சு. அம்மா கூப்பிட்டு சொன்னோன்னே சரி நானும் பாப்பு தம்பி எல்லாம் சேர்ந்து அங்கே போயிருந்தோம். கோழி பார்த்திங்கன்னா நல்லா 11 முட்டையில் 7 கோழி குஞ்சு நல்லா பொரிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச்சு வச்சுருக்கோம். 13 முட்டை வச்சுருக்காங்க அம்மா. இது பார்த்திங்கன்னா ஒரு 21 days ஆகும் முட்டை பொரிக்கிறதுக்கு. அச்சி மாமம் குடிப்பியா குடிப்பியா குடு. அப்புறம் அது பாரு கத்திக்கிட்டே இருக்கு பாரு. அது அச்சி இருக்கா எங்க இருக்கு? அது இங்க மேயாது, புழுவெல்லாம் இப்ப சாப்பிடாது. அரிசி நம்ம பொடி பண்ணி போட்டோம்ல அது மட்டும்தான் சாப்பிடும். அது அம்மா வேணும் அம்மா வேணும்னு கத்துது. காலை அப்படி வச்சு உட்காராத, நீட்டி உட்காரு, இன்னும் சமணங்கள் போட்டு உட்காரு. செப்பலை கழட்டி விட்டு உட்காருங்க. வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் பார்க்குறேன். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.